ஹalleluya, குட் மார்னிங். கர்த்தருடைய நாள் இன்றைக்கு. ஆலயத்துக்கு போக வேண்டும் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? அது ஏதோ ஒரு கஷ்டமாய் ஐயோ என்பது போல இருக்கா? அல்லது ஹalleluya, இன்றைக்கு நான் தேவனுடைய சமூகத்திலே எப்பொழுது காணப்படுவேனோ, தேவ பிள்ளைகளோடு எப்பொழுது தேவனை சேர்ந்து ஆராதிப்பேனோ, தேவனுடைய செய்தியை கேட்பேனோ என்ற ஆசையோடு இருக்கிறோமா? ஞாயிற்றுக்கிழமை என்றாலே நமக்கு ஒரு பண்டிகை நாளா இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தரோடு உறவாடுகிற நாள் இது. கர்த்தரின் பிள்ளைகளோடு சேர்ந்து ஆராதிக்கும் நாள் இது. வாரம் முழுவதும் எங்கெங்கோ வேலை செய்வோம், உத்தியோகத்தில் இருப்போம், அவிசுவாசிகளோடு இருப்போம், பிரயாணங்களில் இருப்போம், நம்முடைய வேலைகள்ல மும்முரமா இருப்போம். ஆனா ஆண்டவருடைய நாளில் தேவனுடைய சமூகத்திலே மகிழும்படியாக, ஆறுதலை பெற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு எவ்வளவோ பெரிய பாக்கியம் இது. ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்துக்கு செல்லும் முன்பு ஒரு சிறிய வசனத்தை தியானிக்கையிலே எங்கள் இருதயங்களை தொடும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சங்கீதம் 84. எப்பயாவது வாசித்தீங்களா என்றால் சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எத்தனை முறை வாசித்தீர்கள் என்று கேட்கணும்னு நினைக்கிறேன். சங்கீதம் 84 என்ன இருக்கிறது என்று கேட்டால் சொல்ல முடியுமா? பாருங்க, நம்ம பைபிள் படிக்கும்போது அந்த பகுதியில் இருக்கின்ற கருத்தை நம்ம இதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது எப்போ என்றால் அந்த வசனத்தை வாசித்து அதை தியானிக்கும் போது அது நம்முடைய இதயத்தில் இருந்துவிடும். அவர்கள் கேட்பார்கள், ஆனால் கேட்டதன்படி நடந்து கொள்ள மாட்டார்கள் என்று யாக்கோபு சொன்னது போல, கேட்பதும் வாசிப்பதும் ஒரு சாதாரண வழக்கமாகிவிட்டது. ஆனால் நாம மனதை செலுத்தி வாசித்தா, வாசிப்பதை ஏற்றுக்கொண்டால், உணர்ந்து ஏற்றுக்கொண்டால், அந்த வசனம் நம்ம இருதயத்தை உறுதிப்படுத்தும், பலப்படுத்தும், ஆறுதல் செய்யும். 84ஆம் சங்கீதத்தில் தேவாலயத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து பார்க்கின்றோம். தேவனுடைய ஆலயத்தில் வாசமா இருப்பது எவ்வளவு பாக்கியம். 4ஆம் வசனம், உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆலயத்திலே வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். என்னுடைய வாழ்க்கையில தேவனை எப்பொழுதும் துதிப்பேன். என்னுடைய வாலிப காலம் முழுவதும் 18 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் தேவனுடைய ஆலயத்திலேயே இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்ததுங்க. தேவனுடைய ஆலய பிரகாரத்தில் இருந்து கொண்டு, ஆலயத்தில் வேலைகள் செய்து கொண்டு, சாயங்காலத்தில் ஓப்பன் ஏர் மீட்டிங் சென்று கொண்டு, பைபிள் பாடங்களை கற்றுக்கொண்டு, முழங்கால் மேல பைபிள் படித்துக்கொண்டு, தேவனுடைய வசனத்தை தியானித்துக் கொண்டு, தேவ ஊழியக்காரர்களுடைய கடிந்து கொள்ளுதலை தைலாபிஷேகமாக எடுத்துக்கொண்டு, ஒழுக்கத்தை பின்பற்றுவதற்கு, சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, விசுவாசத்தை கற்றுக்கொள்ள, முழங்காலில் ஜபத்தை கற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய சத்தியங்களை உணர்ந்து கொள்வதற்கு என்னுடைய வாலிப வயது முழுவதும் டெடிகேட் செய்து கொள்ள ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு. இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஏதாவது ஆசீர்வாதம் இருக்கிறது என்றால் அது அவருடைய வீட்டிலே வேலைகள் செய்ததாலே, அவருடைய பிரகாரத்தில் ஜெபித்ததினாலே, அவர் பிரசன்னத்திலே வசித்ததினாலே. தேவனுடைய ஆலயத்திலே வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதிப்பார்கள். சேலா. உம்மிலே பலங்கொள்ளுகிற மனுஷன் அவன் பாக்கியவான், அவர்கள் மூலமாக பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இங்க கீழே 7ஆம் வசனம் பாருங்க, அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைவார்கள். எவ்வளவு அழகாக தேவ ஆலயத்தினுடைய விசேஷத்தை அனுபவ ரீதியிலே எழுதியிருக்கிறார்கள் என்று பார்த்தால் ஆச்சரியமா இருக்கிறது. 10ஆம் வசனம் பார்த்தால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. இதை கொண்டு பாடல்களையும் பாடுவோம். நம்ம 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. எப்போதாவது இதை ஆழமாக யோசித்திருக்கிறீங்களா? ஆலயத்திலே ஒரு நாளை செலவிடுவது 1000 நாட்களை பார்க்கிலும் நல்லது
ஒரு நாள் நீங்க தேவ சமூகத்திலே செலவிட்டால் 1000 நாட்களின் ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய வேலைகளில் பங்கு பெற்றால் 1000 நாட்களின் பலனை பிரதிபலனை பெற்றுக் கொள்வீங்க. 1000 என்றால் எத்தனை வருஷங்கள்? 365 × 3 போட்டுக்கொண்டால் 1000க்கு கொஞ்சம் அதிகமாகும். என்னங்க, 3 வருஷங்கள் கிட்டத்தட்ட நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை விட தேவனுடைய ஆலயத்தில் ஒரு வருஷம் சம்பாதிக்கின்ற ஆசீர்வாதம் விலையேற பெற்றதா இருக்கிறது. எவ்வளவு பேர் இன்றைக்கு தேவனுடைய நாளை கூட அலட்சியம் செய்கிறார்கள். ஆலயத்துக்கு போக வேண்டும் என்ற ஆசை இல்லாதவங்களா இருக்கிறாங்க. தேவனுடைய ஆலயத்திற்காக நாம ஆசையோடு இருக்கணும். நாம எங்க சென்றாலும், விருந்துக்கு போனாலும், உத்தியோகத்துக்கு போனாலும், உறவினர் இடத்துக்கோ ஃபங்க்ஷன்ஸ்க்கோ போனாலும், ஏதோ நாம ஏதோ ஒரு வழக்கமா போவதோ, ஒரு பெருமைகளை பேச போவதோ, அல்லது நமக்கு வேண்டிய மரியாதைகள் கிடைக்கும் என்று போவதோ, அவ்வளவுதானே. இன்றைக்கு எங்களை போன்றவங்க எங்கேயாவது அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்தா அலப்பற செய்வாங்க. உங்களுக்கு கௌரவத்தை கொடுத்து உங்களை பாராட்டுகிற இடத்துக்கு போகிறீங்களா, அல்லது நீங்க தேவனுடைய ஆலயத்தை நேசித்து ஆராதிக்கிறதுக்கு போகிறீங்களா? அநேகர் ஆலயத்துக்கு ஏன் போகிறது இல்லை என்று கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்க பாஸ்டர் எங்களை கண்டுகொள்ளல, நாங்க எவ்வளவோ டொனேஷன்ஸ் தந்தோம், எங்களுக்கு அங்க நாற்காலி போடுறது இல்ல, எங்களுக்கு அங்க சீட் இல்ல, எங்களுக்கு சீட் ரிசர்வ் பண்ணல, அங்க எங்களுக்கு விஐபி டிக்கெட் கொடுக்கல. இது என்ன கொடுமை? ஆலயங்கள்ல விஐபி டிக்கெட்ஸ் என்னங்க இது? ஆலயத்திலே பிரமுகமான ஆசனங்கள் என்ன? அது பரிசேயருடைய பக்தி. பரிசேயர்கள் ஆலயத்திலே நாற்காலியில உட்காரவும் பயப்படுவேன். இப்பொழுதும் நான் நின்று கொண்டிருப்பேன் அல்லது முழங்கால் போடுவேன் தவிர உட்காருவதற்கு மனது ஒத்துக்கொள்ளாது. சிங்காசனத்துல விற்றிருக்கிற ஆண்டவருக்கு முன்பு நீங்க கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தால் அது எப்படிங்க முடியும்? அவருக்கு முன்பாக பணிந்து கொள்ள வேண்டும், முழங்கால் படியிட்டு அவரை ஆராதிக்க வேண்டும், நின்று கொண்டு கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு தேவனுடைய ஆலயத்துல கூட கௌரவம் வேண்டும், சுகமா இருக்கணும், அவங்கள தனியா அக்கறை எடுத்துக்கொள்ளணும், வசதிகள் இருக்க வேண்டும் என்பது போல போகிறாங்க. இந்த பக்தன் சொல்லுகிறார், 1000 நாளை பார்க்கிலும் 30 பிரகாரங்களில் ஒரு நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கிலும் துன்மார்க்கருடைய கூடாரங்களில் வசிப்பதை பார்க்கிலும் விருந்துகள் நடக்கும் இடத்துல பக்தியற்றவர்கள் கொடுக்கும் ஆர்ப்பாட்டங்கள் நடுவே இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் இருப்பது எனக்கு இஷ்டம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் அண்டையிலே, அந்த படிகள் அண்டையிலே, அந்த கதவண்டையிலே ஒரு சிறிய இடம் கிடைத்தாலும் எனக்கு போதும். அந்த காவலாளியாக அங்க கிடந்தாலும் கூட எனக்கு போதும். என்னங்க, தேவனுடைய ஆலயத்துல ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து, ஏதோ ஒரு இடத்துல நின்று தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்கிற ஆசை ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு இருக்கும். ஆலயத்துக்கு செல்லுவது நம்ம ஆண்டவரை ஆராதிக்க, நம்ம மற்றவர்களை கொண்டு ஆராதனை செய்து வைத்துக் கொள்ள அல்லங்க, நம்மை நாம காண்பிப்பதற்கு அல்ல. அநேகர் இன்றைக்கு ஏன் ஆலயத்துக்கு வரலன்னா, எனக்கு பைபிள் படிக்க கொடுக்கல, அல்லது எனக்கு பாடல் கொடுக்கல, குயர்ல இருந்து எடுத்துட்டாங்கன்னு ஏதோ ஒரு சாக்கு சொல்லுவாங்க. தேவனுடைய ஆலயத்தில் எனக்கு எந்த செல்வாக்கும் அவசியம் இல்லை. அவருடைய பாத சமூகத்தில் ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்து இருந்தா போதும், அந்த வாசலில் இருந்தாலே போதும், வாசல் அண்டையில ஒரு சிறிய இடம் கிடைத்தால் போதும் என்று சொல்லுகிறார். இது சொன்னது தாவீது நினைக்கிறீங்களா? இந்த வார்த்தைகளை நம்ம வாசித்தால் இங்க தாவீதின் மனதும் கூட இப்படித்தான் இருக்கும். தாவீதும் கூட ஆலயத்தை அதிகமாய் நேசித்தார். ஆலயம் என்றால் வாஞ்சையோடு இருப்பாரு, ஆலயத்திற்காக எதையும் செய்ய ஆயத்தமாக இருப்பார். ஆலயத்தில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவரை இரவும் பகலும் பார்க்க விரும்புவாருங்க. ஆனால் இந்த சங்கீதத்தை எழுதியது தாவீது அல்ல. ஒருவேளை தாவீதின் கருத்தை கோராகின் புத்திரர் எழுதியிருக்கலாம். ஒருவேளை கோராகின் புத்திரரின் அனுபவங்களே இதோ நமக்கு அவ்வளவா தெரியாது. அவங்க இருவருக்கும் ஒரே விதமான ஆசை இருக்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். சரி, கோராகின் புத்திரர் யாருங்க?
கோராகின் புத்திரர் லேவிய வம்சத்திலிருந்து வந்தவர்களே. ஆனால் அவர்களுடைய பேக்ரவுண்ட பார்த்தோமானால் அவங்களுடைய தகப்பன் கோராகு கலகம் செய்தவர், ஊழியக்காரருக்கு விரோதமாய் மோசே ஆரோனிடத்துல முரட்டாட்டம் செய்தவர்கள். அவரோடு ஒரு கூட்டத்தை சேர்த்துக் கொண்டு நீங்க தான் தலைவர்களா, நாங்கள் இல்லையா என்று தேவன் நியமித்த தலைவர்களுக்கு எதிர்த்து நின்று இஷ்டம் போல பேசிய போது தேவனுடைய கோபம் அவர்கள் மீது மூண்டது. பூமி தன்னுடைய வாயை திறந்து அவர்களை விழுங்கிவிட்டது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கலகம் செய்த மூர்க்கம் நிறைந்த கோராகின் குமாரர்கள் மாத்திரம் அவர்கள் தகப்பன் செய்தது சரியல்ல என்று உணர்ந்து தகப்பனோடு ஐக்கியப்படவில்லை. ஆகவேதான் கோராகும் அவன் வீட்டாரும் எல்லாரும் மரித்த போது இவர்கள் தங்களை விசேஷப்படுத்திக் கொண்டதினால் அவங்க சாகவில்லை என்று வேதத்தில் இருக்கு. அதன் பிறகு இந்த கோராகின் புத்திரரை தேவனுடைய ஆலயத்திலே இருப்பதை இவங்க கற்றுக்கொண்டாங்க. அவருடைய மகத்துவத்தை, அவருடைய அன்பை அவங்க உணர்ந்து அந்த ஆலயத்தை நேசித்து தேவனுடைய பாடல்களை எழுத தொடங்கினாங்க, சங்கீதங்களை எழுத தொடங்கினாங்க. இதை கவனித்த தாவீது அன்றைக்கு இவர்களை பாடகர்களாய், பாடல்களை எழுதி பாடுகிறவர்களாய், வாத்தியங்கள் வாசிக்கிறவர்களாய் ஆலயத்தின் ஆராதனையில் பங்கு பெறும்படியாக இவர்களை செய்ய வைத்தார். இதை உணர்ந்து அவங்க தேவனுடைய ஆலயத்தின் வேலைகளை செய்யும்போது ஆசீர்வதிக்கப்பட்டு அனுபவ ரீதியில எழுதியதே, நாங்க எங்கு சென்று என்ன செய்தாலும் கிடைக்காத திருப்தியும் சந்தோஷமும் விருத்தியும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு தேவாலயத்துல கிடைக்கிறது. தேவாலயத்துல நேரம் செலவிடுங்க, உங்க தாளந்துகளை தேவனுடைய ஆலயத்துல பயன்படுத்துங்க. நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளே பண்ணக்கூடியவங்களா இருந்தால் நீங்க நல்ல சங்கீதம் கற்றுக்கொண்டு எந்த மூவி மியூசிக் செய்வதற்கோ அல்லது உலக ரீதியான கான்சர்ட் செய்வதற்கோ தீவிரிக்காமல் உங்களுடைய தாளந்தை தேவனுடைய ஆலயத்தில் ஆராதிக்க டெடிகேட் பண்ணி கொள்ளுங்க. பைத்தியமான பாடல்களால உலகம் எல்லாம் நிறைந்திருக்கிறதுங்க. அற்புதமான இயேசுவின் அன்பை விவரிக்கிற பரலோக ராஜ்யத்துக்கு சேர்க்கும் சத்திய சுவிசேஷத்தோடு நிறைந்த தேவ வசனத்தால் நிரம்பிய சங்கீதங்கள் இன்றைக்கு எவ்வளவு அவசியங்க. ஒரு காலத்தில் கவிகள் அனுபவ ரீதியாக எழுதினார்கள். ஆனால் அந்த ஓல்டு ஸ்டைலும் அந்த வொக்காபுலரியும் இன்றைக்கு நம்ம ஆளுங்களுக்கு வராமல், தூய தமிழ் வராமல், இப்போ இஷ்டத்துக்கு இந்த இசையை உலக இசையோடு கலந்து விடுகிறாங்க. ஒன்லி சரீரத்துக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய இசையே இருக்கிறது தவிர ஆத்மாவை எழுப்புதல் ஊட்டக்கூடிய அனுபவ ரீதியில உடைந்த இருதயத்திலிருந்து வந்த பாடல்கள் இருக்கிறது. ஆனா அவ்வளவு அதிகமாக இருக்கிறது இல்ல. தேவன் நமக்கு தந்த தாளந்துகளை தேவனுக்காக பயன்படுத்தினால் அது எனக்கு பாக்கியம், அது எனக்கு நல்லது. அவருடைய ஆலயத்திலிருந்து பாடல்களை எழுதி கொண்டு, ஆலயத்திலிருந்து பாடல் பாடிக்கொண்டு, அவருடைய ஆலயத்திலிருந்து செபித்துக் கொண்டு, அவருடைய ஆலய பிரகாரத்திலிருந்து அவர் பிரசன்னத்திலே நேரம் செலவிடுவது எனக்கு எவ்வளவு பாக்கியம். நான் பாக்கியவான், நான் பாக்கியம் பெற்றவள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று இந்த கோராகின் புத்திரர்கள் சொல்லுகிறாங்க. உண்மையாய் நாமும் கூட கோராகின் புத்திரர் போல கீழ்ப்படியாமல் இருந்தவர்கள். நம்முடைய முன்னோர்கள் வீணான நடத்தையில் இருந்தவர்கள். முன்னோர்களின் பாரம்பரியமான வீணான நடத்தையை விட்டுவிட்டு உண்மையான தேவனை அறிகிற பாக்கியம், கல்லையும் மண்ணையும் ஆராதிக்கிற நிலையிலிருந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். வாங்க ஆலயத்துக்கு செல்லுவோம், ஆவியோடும் சத்தியத்தோடும் அவரை ஆராதனை செய்வோம். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, நமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை உடைய பாத சமூகத்துக்கு வருகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உடைய ஆலயத்தை நேசிப்பதற்கும் ஆசீர்வதிக்கப்படவும் நாளுக்கு நாள் விருத்தி அடையவும் உமக்குள்ளே மகிழ்ந்து ஆவிக்குரிய பலனை பெற்றுக் கொள்வதற்கும் எப்பொழுது என்னுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு, தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரத்துக்கு செல்வேனோ என்ற ஆசை எங்களுக்கும் உண்டாக்குங்கப்பா. உம்முடைய ஆலயத்திலே வசிப்பவர்கள் பாக்கியவான்கள் என்றீர். சிறு பிள்ளையாய் தேவனுடைய ஆலயத்திலே சாமுவேலை விட்டபோது பெரிய தீர்க்கதரிசியாய் அவனை ஆசீர்வதித்தது போல் இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் உம்முடைய ஆலயத்திலே சிறு வயதிலிருந்து உம்முடைய மகத்துவத்தை, உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ளும்படியாக உம்முடைய வசனத்தாலே வளர்க்கப்படும்படி
எங்கள் குடும்பங்களோடு கூட ஆலயத்துக்கு சென்று உம்மை ஆராதிக்கும்படியாக உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலங்களிலும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாருங்கள் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துவதற்கு 8939803234 ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். தேவன் நிச்சயமாக நமக்கு பதில் தருவார். கர்த்தருக்கு சித்தமானால் கல்வரி சபையில் நடக்கிற ஆராதனை உங்களுக்கு நாங்க டாக்டர் ஜெயபால் மெயின் சேனல்ல லைவ் கொடுக்கிறோம். முதல்ல உங்களுடைய ஆலயத்துக்கு செல்லுங்க, தேவனை ஆராதிங்க. நீங்க திரும்பி வீட்டுக்கு வந்த பிறகு உங்களுடைய அனுகூலத்தின்படியாக இந்த தேவ செய்தியும் கேட்டு இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.